நல்லா எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு வணக்கிட்டு வெங்காயத்தை வணக்கிட்டு கேப்சிகம் போட்டு நல்லா வணக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து காலிஃப்ளவர் வெஜ்ஜு கிரேவி பண்ணுறதுக்காக. சரியா? பீன்ஸு, அவரைக்காய், கேரட் கொஞ்சம் ஒரு கேரட் தான் வச்சுருக்கேன். அவரைக்காய் ஒரு 6-7 அவரைக்காய் தான். பீன்ஸு 4 பீன்ஸு தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையெல்லாம் நம்ம வந்து வெங்காயம் கேப்சிகம் வணங்குதுல அதோட சேர்த்து போட்டு வணக்க போகிறோம். அவ்வளோ காயும் உள்ளே போட்டாச்சு. கொஞ்சம் வணங்கட்டும், நல்லா வேகட்டும். முதல்ல கொஞ்சம் தண்ணி தெளித்து இப்போ ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தில் போட்டதுனால வெங்காயம் போட்டு அது வெங்காயம் வணங்கும் போது உப்பு போட்டதுனால அதே உப்பு இருக்கட்டும். இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளித்து இதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் மூடி போட்டு இதை கொஞ்சம் வேக வைக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, பெருஞ்சீரகம், முந்திரி 6, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம கிரேவி பண்ணும்போது இதை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். இதை மிக்ஸி ஜாரில் எடுத்து மையாக அரைச்சி இதில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். வெந்துட்டுருக்கும்போது கொஞ்சம் புதினா தலையை கழுவி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கலரி விட்டுட்டு இது பாதி தான் வெந்திருக்கு, அதனால் கொஞ்சம் வேகட்டும்னு நான் மூடி வைக்கிறேன். காலிஃப்ளவரை ஆஸ் யூஷுவல் கழுவிட்டு நல்ல வெந்நீரில் உப்பு போட்டு கொதிக்க வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் அந்த வெந்நீரில் கொதிச்சனால லைட்டாக வெந்துட்டு, அதனால் அது மற்ற காயெல்லாம் வெந்த பிறகு இதை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். காலிஃப்ளவர்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கியிருக்கேன். அதனால் நம்ம எல்லாம் முடித்த பிறகு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் உப்பு போடணும். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த கிரேவி மாதிரி இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கிறேன். இது கூட நம்ம மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் மட்டன் மசாலா பொடி, கொஞ்சம் கறி மசாலா பொடி இவ்வளவும் இல்லை நான் சேர்க்க போகிறேன். எல்லாம் கடையில் வாங்கின மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள், அப்புறம் மட்டன் மசாலா பொடி எல்லாமே கடையில் வீட்டிலலாம் பண்ணது கிடையாது. கடையில் வாங்கின பொடி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் பேருக்கு மஞ்சள், கொஞ்சம் கறி மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இது நல்லா வேக விட்டுட்ருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது வந்து காரம் ரொம்ப அதிகம் இருக்காது, கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான். காரத்துக்கு நம்ம நார்மல் மிளகாத்தூள் தான் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிடணும். இது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நல்லா வெந்துட்டு கொஞ்சம் இல்லை பண்ணிகிட்ருக்கும்போதே கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். கடைசியும் சேர்க்கணும், இடையிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அது கொஞ்சம் மணமாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா இப்போவே வந்து உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு போட்டாலும் சரி, கல் உப்பு போட்டாலும் சரி, அது ரொம்ப இஷ்டம். ஆனால் நான் பொதுவாக ஃபஸ்ட்டு கல் உப்பு போடுவேன். இப்படி ஆன பிறகு கல் உப்பு போட மாட்டேன். அது கரையாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு. அதனால் தூள் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ எனக்கும் கொஞ்சம் பத்தலை, நான் தூள் உப்பு போட்டு அதை கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில்
கொஞ்சம் நான் கஸ்தூரி மேத்தி இதில் போட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் மணமாக இருக்கும் போட்டால், அதில் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன துண்டு வெல்லம் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இது அஜினோமோட்டோ மாதிரிங்க. ஏன்னா நம்ம உப்பு காரம்லாம் வந்து கம்மி பண்ணி கூட பண்ணி போட்டிருந்தா இது கொஞ்சம் சமன்படுத்தும்னு சொல்லுவாங்க. பொதுவாக கார குழம்புக்கெலாம் இது போடுவாங்க. நான் பொதுவாக கிரேவி மாதிரி இந்த மாதிரி வைக்கிற எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெல்லம் சேர்த்துப்பேன். கடைசி முடிவு போல் கொஞ்சம் வெண்ணெயும் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். முடிஞ்சது அவ்வளோதான். கட்டியாக தான் இருக்கும். பட் நல்ல வெஜிடபிள் தான். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கிரேவி பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிட்டா நிறைய வெஜிடபிள் சேர்த்த மாதிரி இருக்கும். நல்லா சப்பாத்திக்கு வச்சு தொட்டுக்கிட்டாலும் சாதத்துக்கு வச்சு விட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஐயோ காயாக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இவ்வளோ இந்த அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி கிளறி விடுறேன். ட்ரை பண்ணி பார்த்து இது முடிஞ்ச உடனே இந்த பட்டர் நல்லா உருகின பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ மல்லித்தலை தூவியாச்சு. கிளறி நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.